மயிலோட அம்மா மயிலை ரொம்பவுமே திட்டுறாங்க. மயிலோட அம்மா மயிலுக்கிட்ட எவ்வளவோ சொல்லியும் மயில் என்னோட குழந்தைய எனக்கு வளர்க்க தெரியும், நான் டிவோர்ஸ் கொடுத்துட்றேன்னு சொல்லிடுவாங்க. அதனால் மயிலுக்கும் சரவணனுக்கும் டிவோர்ஸ் கிடச்சிருது. அதனால் வீட்டுக்கு வந்த பிறகு மயிலோட அம்மா மயிலை திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. உடனே மயிலும் என்னையும் என் குழந்தையும் ஏற்றுக்காதவர் கூட நான் எப்படி வாழ முடியும்? மயிலோட அம்மா அவர் ஏற்றுக்கிட்டாரு ஏற்றுக்கிடலை அது வேற, நீ மட்டும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத கோர்ட்டில் சொல்லியிருந்தீன்னா அவங்க கண்டிப்பாக உன்னையும் மாப்பிளையும் சேர்ந்து வாழ வச்சுருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. உடனே மயிலும் தயவு செஞ்சு சும்மா இருமா, என்னோட வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன், நான் இனிமேல் நீ சொல்கிறத கேட்குறதா இல்லை, அவருக்கு வேற ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, அவர் அவ கூட போய் வாழட்டும், எனக்கு என்னையும் என் குழந்தையும் பார்த்துக்க தெரியும், உனக்கு நான் இந்த வீட்டில் இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லு, நான் இங்கேருந்து கிளம்பிடுறேன், நானும் என் குழந்தையும் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கான ரூபாயும் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில் கிளம்பிடுறாங்க. அப்புறமா ஒரு சில மாதங்களுக்கு அப்புறம்னு காட்டுறாங்க. அதில் மயில் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற மாதிரியும் மயில் தான் அவங்க அம்மா குடும்பத்தை மொத்தமாகவே பார்த்துக்கிறாங்க, தங்கச்சி ஃபீஸ் கட்டுறாங்க, இந்த மாதிரி குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிறதுனால மயிலோட அம்மாவும் மயில்கிட்ட நல்லா சிரித்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க.